ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிபாளையம் தொகுதி அதிமுக எடப்பாடி பழனிசாமினாலையும் செங்கோட்டையினாலும் ரெண்டு மானம் கெட்டு கிடக்குதுங்க. அங்க செங்கோட்டை ஒரு கூட்டத்துல பேசுறார். எடப்பாடி பழனிசாமி ரிசார்ட்டுக்குள்ள வந்தாரு. நான் கூட ரிசார்ட்ல பக்கத்துல அம்மா சின்னம்மா பக்கத்துல உட்கார்ந்து ஏதாவது ஒரு மலைப்பாம்பு வந்துருச்சு அப்படின்னு எட்டி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி படுத்து கிடக்குறாருங்க அப்படின்னு சொல்லி யாரு சொல்றார்? கே.ஏ. செங்கோட்டையன் ரிசார்ட்டுக்குள்ள ஒரு மலைப்பாம்பு வந்துருச்சு, அந்த மலைப்பாம்பு வந்து ஆட்சி பிடிச்சுக்கிச்சுங்கிறார். காலையில நைட்டு விடிய விடிய என்ன நான் தான் முதலமைச்சருங்கிற லிஸ்ட்ல பேர் இருந்தது, என்கிட்ட பணம் இல்ல, அவர் பொட்டியை கொடுத்து பாம்பா உள்ள நுழைஞ்சு ஆட்சியை பிடிச்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி யாரு பேசுறாங்க? செங்கோட்டையன் பேசுறார். செங்கோட்டையன் பேசினா எடப்பாடியினுள்ள அமைச்சர் இன்னைக்கு வந்த மலைப்பாம்பு அன்னைக்கு கண்ணுக்கு தெரியல. இந்த கூறுகட்ட கூட்டனுக்கு மலைப்பாம்பு வந்ததுன்னு சொல்றாரு இல்ல? எப்ப சொல்றாரு? கூவத்தூர் ரிசார்ட்டுக்குள்ள மலைப்பாம்பு வந்து மலைப்பாம்பு நீ வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு மறுபடியும் அவருடைய தலைமையில் இருக்கிற எதுக்கு நீ கல்வித்துறை மந்திரியா 4.5 வருஷம் குப்பை உடனே எனக்கு மந்திரி பதவி வேணா மயிறு வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கணும்ல. இன்னைக்கு மேடையில உட்கார்ந்துக்கிட்டு வந்து எடப்பாடி பற்றி கண்டுபிடி திட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிற அன்னைக்கு நீ திட்டினா அப்புறம் அவங்களும் திட்டுவாங்கல்ல. இப்ப என்னென்ன குற்றச்சாட்டு சொல்றீங்க நீங்க? சத்தியமங்கலத்துல ஒரு 500 கோடி ரூபாய்க்கு அட்டை ஃபேக்டரி, அது எடப்பாடி பழனிசாமி ஊழல் பண்ணி சாதிச்சு வச்சுக்கிட்டாருங்கிறாங்க. அம்மாப்பேட்டையில ஒரு சேக்கோ ஃபேக்டரி வச்சிருக்கிறார். அந்த சேக்கோ ஃபேக்டரியில எத்தனால் தயாரிக்கல முறைகேடு பண்ணி அதுல ஆயிரக்கணக்கான கோடிய கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறார். மோடி பாரதிய ஜனதாவோட சேர்ந்து 50 லட்சம் கோடி கொள்ளையடிச்சுட்டான்னு பேசுறாருங்க. இந்த கொள்ளையடிச்சு நான் பேசின இந்த வல்லமை பெற்ற இந்த செங்கோட்டை என்ன சொல்லியிருக்கணும்? கூட இருந்துகிட்டு இருக்கிறப்ப சொல்லியிருக்கணும் இல்லையா? இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு மலைப்பாம்பாக கிடந்தாங்க, அங்க போனாரு, அங்க கொள்ளையடிச்சாரு, இங்க கொள்ளையடிச்சாரு அப்படிங்கிற கருத்தை சொல்லி நீ பேசுனீனா எடப்பாடி வாய் சும்மா இருக்குமா? எடப்பாடி வாய் சும்மா இருக்குமாங்கிறேன். அவர் கோபிலேயே பேசுறார். செங்கோட்டையனை பத்தி செங்கோட்டை என்ன சொல்றாரு? நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா எடப்பாடி டீ வச்சு வாங்கி கொண்டு வந்து எனக்கு கொடுப்பாரு, ஒரு டீ பாயாகத்தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்றார். அப்படி இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கொலை குற்றவாளி கேஸ்ல ஊருக்குள்ள வராம இருக்கிறப்ப செங்கோட்டையனாகிய நானும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வீட்டு வசதித்துறை அமைச்சராக முத்துசாமியும் சேர்ந்துதான் அவர் இருக்கிற கேஸை நாங்க அக்யூட்டல் பண்ணி கொடுத்து அவர் ஊர்ல நடமாட முட்டோம்னு சொன்னா சட்டத்தை நீங்க வந்து அன்னைக்கே அவமதிச்சீங்களா? செங்கோட்டையன் அவர்களை நீங்க சட்டம் நேர்மையா இருந்திருக்குமா? அப்ப நீங்க சொல்றீங்களா நீங்க நாங்க தான் அக்யூட்டல் பண்ணி கொடுத்தோம்னு சொன்னா அப்ப என்ன ஊழல் பண்ணி நீங்க அக்யூட்டல் பண்ணி கொடுத்தீங்க நீங்க அவங்களுக்கு? அந்த அளவுக்கு ரெண்டு தரப்புலையும் மாறி மாறி விசபாடி இருக்கிறப்போ இவன் செஞ்ச ஊழல் அவன் செஞ்ச ஊழல் இப்ப வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அம்மா உன்னை வந்து பதவியிலிருந்து தூக்கி எறிஞ்சிருச்சு. தூக்கி எறிஞ்சதுக்கு உனக்கு என்ன காரணம்? உன்னுடைய பையனும் உன்னுடைய மனைவியும் தான். இப்ப நாமெல்லாம் என்ன நினைப்போம்? நம்ம வீட்டுல இருக்க குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும், நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டா அவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு அப்படித்தான் நினைப்பாங்கன்னு எடப்பாடி சொல்றாரு. ஆனா செங்கோட்டையன் மனைவியும் செங்கோட்டையனோட பெயர் செங்கதிரும் ஜெயலலிதா அம்மா கிட்ட வந்து எங்க வீட்டுக்காரர் எங்க வீட்டுக்கு வர்றதுல கள்ள தொடர்பு வச்சு வேற பக்கம் போயிட்டாருன்னு சொல்லி பேசுறாங்க. பேசுனதுனாலதான் அம்மா வந்து பதவி பிடிக்கிச்சு, அவனை டம்மியா வச்சிருந்ததுன்னு சொல்லி யாரு சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. செங்கோட்டை என்ன சொல்றாரு? ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி தூக்கி வச்சிருந்தது, நான் தான் மறுபடியும் கூட்டிட்டு போய் சேர்த்தி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அந்த வாரியத்துல, அது மாதிரி டாமின் நினைக்கிற ஒரு வாரியத்துல நான் தான் தலைவர் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு அவரு சொல்றார். அவரு மேல குற்றச்சாட்டு சொல்றாரு, இவரு மேல குற்றச்சாட்டு சொல்றார். ஒட்டு மொத்தத்துல கோபி தொகுதி நாரி போச்சுங்க. 2 பேரும் பேசி இந்த 2 பேரும் நாரி இவன் மேல குற்றம் அவன் மேல குற்றம் போறப்ப
திமுக கோபி தொகுதியில் ஜெயிக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த வாய்க்கா சண்டை வரப்பு சண்டை ரெண்டு சமூகத்துக்கு, ரெண்டு பேரும் ஒரே சமூகம் தான், பக்கத்து காடாந்த எப்படி சண்டை கட்டிக்குவாங்களோ அதே மாதிரி சண்டை கட்டிக்கிட்டு அந்த செங்கோட்டையை வாடா போடாங்கிற அளவுக்கு பேசுறாரு, பழனிசாமி வாடா போடாங்கிற அளவுக்கு பேசுறாரு. இப்ப ரெண்டு பேரும் போய் கோபி உட்கார்ந்துக்கிட்டு இவர் ஒரு பக்கம் நார் அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு, அவர் ஒரு பக்கம் நார் அடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப ரெண்டு பேர்த்தினுடைய யோக்கியத அவன் வாயாலே வெளியே வந்துருச்சு. இப்ப மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? திமுக தான் ஓட்டு போடுவாங்க. ஒட்டுமொத்தமா பாக்குறப்ப கோபி தொகுதி ஈரோடு மாவட்டத்துல திமுகவினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட தொகுதியாக மாறிவிட்டது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.